எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மனுஷன் கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே அவனோட சொத்து, குடும்பம், ஆரோக்கியம்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டா, கடைசியா அவன் கிட்ட என்ன மிஞ்சும்? அவனோட நம்பிக்கை மட்டும் மிஞ்சுனா, அதோட நிலைமை என்ன? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யோபோவோட கதை. உண்மையிலேயே தாங்க முடியாத கஷ்டத்துக்கு நடுவுலயும் தளராத விசுவாசத்தோட ஒரு ஆழமான பயணம் தான் இது. பாருங்க, இந்த கதையோட மொத்த சாராம்சமே இந்த ஒரு வரியில இருக்கு. இது வெறும் கஷ்டத்தை பத்தின கதை இல்ல. அந்த கஷ்டத்துக்கு நடுவுலயும் ஒரு நம்பிக்கை எப்படி இம்மி அளவு கூட அசையாம நிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான தேடல் தான் இது. இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, இந்த கதை ஒரு பெரிய புயலை நோக்கி போறதுக்கு முன்னாடி அந்த புயலுக்கு முன்னாடி இருந்த அமைதியை பாத்திரலாம் இல்லையா? அதாவது இந்த சோதனைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி யோபு எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தாரு, அவரோட உலகம் எப்படி இருந்துச்சு? நம்ம கதையோட ஹீரோ அவர்தான் யோபு. பேரு ரொம்ப சிம்பிள் தான், ஆனா அந்த பேருக்கு பின்னாடி ஒரு அசாதாரணமான குணம் ஒளிஞ்சிருந்துச்சு. பைபிள் அவரை பத்தி என்ன சொல்லுதுன்னா, அவர் ரொம்ப நல்லவர், நேர்மையானவர், கடவுளுக்கு பயந்து நடந்தவர். இது ஏலோ சும்மா சொல்ற புகழ்ச்சி வார்த்தைகளிலே தெரியுமா? ஏன்னா பின்னாடி வரப்போற சோதனைகள் அவர் எப்படி தாங்கினாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 3 குணங்களும் தான் சாவி. சொல்லப்போனா இதுதான் அவரோட வாழ்க்கையோட அசைக்க முடியாத ஃபவுண்டேஷன். யோபோட வாழ்க்கை வெறும் நேர்மையோட மட்டும் நின்னுடல, அது ரொம்ப வளமாவும் இருந்துச்சு. பெரிய செல்வம், ஏகப்பட்ட ஆடு மாடு, வேலைக்காரங்கன்னு. ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமா அவரை ரொம்ப நேசிக்கிற ஒரு குடும்பம். பொதுவா நம்ம என்ன நினைப்போம்? நேர்மையா இருந்தா காசு பணம் வராதுன்னு சொல்வாங்க. ஆனா யோபோட விஷயத்துல ரெண்டுமே ஒன்னா இருந்துச்சு. இதுதான் வரப்போற புயலோட சென்டர் பாயிண்ட். ஆனா இங்க பூமியில ரொம்ப அமைதியா போயிட்டு இருந்த யோபுவோட வாழ்க்கை எங்கேயோ வானத்துல நடந்த ஒரே ஒரு கான்வர்சேஷனால தலகீழா மாறப்போகுதுன்னு அவருக்கு தெரியாது. இங்கேதான் கதையோட முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் வருது. சாத்தான் கடவுள்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறான். யோபு உண்மையிலேயே உங்களை நேசிக்கிறானா, இல்ல நீங்க கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக மட்டும்தான் உங்க மேல பக்தியா இருக்கானா? இது யோபுவ பத்தின கேள்வி மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையும் பத்தின கேள்வி. யோசிச்சு பாருங்க, நம்மளோட நம்பிக்கை உண்மையானதா, இல்ல நமக்கு கிடைக்கிற நல்லதுக்காக மட்டும் நாம நம்புறோமா? அந்த ஒரே ஒரு கேள்வி, யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் ஒரு கேள்வி யோபுவோட வாழ்க்கைய அப்படியே தலகீழா மாத்தி போட்டுருச்சு. வானத்துல கேட்ட ஒரு கேள்வி இங்க பூமியில ஒரு மனுஷனோட உலகத்தையே ஆட்டங்கான வச்சிடுச்சு. சரி, வானத்துல கேட்ட அந்த கேள்வி இப்போ இங்க பூமியில ஒரு பெரிய பேரழிவா மாறப்போகுது. யோபோட உலகம் டுக்கு டுக்குன்னு உடைய ஆரம்பிக்குது. யோபுவுக்கு வந்த இழப்பு மெதுவா வரல, ஒரு சுனாமி அடிச்ச மாதிரி வந்துச்சு. நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கெட்ட நியூஸ் வருது, அத கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அடுத்த ஆள் ஓடி வர்றான். அதை விட மோசமான நியூஸோட. முதல்ல ஆடு மாடு போச்சு, அப்புறம் வேலைக்காரங்க போனாங்க, கடைசியா அவரோட பிள்ளைகள் எல்லாமே கொஞ்ச நேரத்துல காணாம போச்சு. அந்த நிமிஷம் யோபோட உலகம் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. எந்த ஒரு சாதாரண மனுஷனும் செய்யறதுதான் அவரும் செஞ்சாரு. தன் சட்டையை கிழிச்சுக்கிட்டு தரையில விழுந்து கதறி அழுதாரு. அது ஒரு மனுஷனோட இயல்பான அடக்க முடியாத துக்கம். ஆனா அந்த துக்கத்துக்கு நடுவுல இருந்து அவர் சொன்ன வார்த்தைகள் தான் நிஜமாவே அசாதாரணமானது. யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் இழந்த ஒருத்த என்ன சொல்லுவான்? கோவப்படுவான், திட்டுவான், சபிப்பான். ஆனா யோபுவோட வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்தார், கடவுளோட பேரு மைமைப்படட்டும். இதுதான் வானத்துல கேட்ட அந்த கேள்விக்கு யோபு கொடுத்த பதில். அவரோட நம்பிக்கை ஆசீர்வாதங்களை நம்பி இல்லன்னு இது தெளிவா காட்டுச்சு. ஆனா சோதனை இதோட முடியல. அடுத்த கட்டமா துன்பம் இன்னும் அதிகமாகி நேரடியா அவரோட உடலையும் மனசையும் தாக்க ஆரம்பிச்சது. ஆமா, சோதனை அடுத்த லெவலுக்கு போச்சு. சொத்து சுகம் போனது பத்தாதுன்னு இப்போ அவரோட உடம்பு பாதிக்கப்பட்டுச்சு. உடம்பு பூரா வலிக்கிற கொப்பளங்கள். சாம்பல்ல உட்கார்ந்து ஒரு ஓட்டை எடுத்து தண்ணியே சொரண்டிக்கிட்டு இருந்தாரு. இது வெறும் உடம்பு வலி இல்ல, இது ஒரு மனுஷனோட அடையாளத்தையே, அவனோட சுயமரியாதையே சிதைக்கிற ஒரு முயற்சி. இப்படி ஒரு தனிமையில அவருக்கு ஆறுதலா இருக்க வேண்டிய ஒரே ஆள் அவரோட மனைவிதான். ஆனா அவங்க கிட்ட இருந்துதான் நேரடியா ஒரு பெரிய சவால் வருது. அவங்க விரக்தியோட உச்சத்துல சொல்றாங்க, இன்னுமா உங்க நம்பிக்கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க? கடவுளை திட்டிட்டு செத்துப்போங்க. இது அவரோட நம்பிக்கைக்கு மேல விழுந்த நேரடி அடி. ஆனா யோபுவோட பதில் அவரோட நம்பிக்கையோட ஆழத்தை மறுபடியும் நமக்கு காட்டுது. அவர் கேக்குறாரு, நம்ம கடவுள்கிட்ட இருந்து நல்லதை மட்டும் வாங்கிக்கிட்டு கெட்டது வரும்போது அவரை விட்டுடலாமா? என்ன ஒரு பார்வை பாருங்க. தனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களே கைவிட்டப்போ கூட கடவுள் மேல இருந்த அவரோட பார்வை மாறவே இல்ல. அடுத்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க. ஆறுதல் சொல்ல வந்தவங்க கடைசியில அவரையே குற்றம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களோட லாஜிக் ரொம்ப சிம்பிள்.
இன்னிக்கும் நாம இதை நிறைய இடத்துல கேக்குறோம். நீ கண்டிப்பா ஏதோ தப்பு பண்ணியிருக்கணும், இல்லனா உனக்கு ஏன் இவ்ளோ கஷ்டம் வரப்போகுது? ஆனா யோபு என்ன சொன்னாரு தெரியுமா? எனக்கு காரணம் புரியல, ஆனா என் கடவுள் நியாயமானவர். அந்த நம்பிக்கையில அவர் உறுதியா இருந்தாரு. மனுஷங்களோட வாதமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. யோபுவோட கேள்விகள்லாம் வானத்தை தொட்டுச்சு. அப்போ அந்த மௌனம் களைஞ்சது. ஒரு பெரிய புயலுக்கு நடுவுல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. கடவுளே பேச ஆரம்பிச்சாரு. கடவுள் என்ன கேட்டார் தெரியுமா? யோபு, நான் இந்த பூமியோட அஸ்திவாரத்தை போடும்போது நீ எங்க இருந்த? இதுதான் கதையோட முக்கியமான திருப்புமுனை. கடவுளோட இந்த கேள்வி இந்த முழு பிரச்சனையும் மனுஷங்க புரிஞ்சுக்கிற லெவல்ல இருந்து கடவுளோட பார்வைக்கு மாத்துச்சு. கடவுளோட அந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி யோபோட கேள்விகள் எல்லாம் காணாம போச்சு. அவரோட பதில் ஒரு வாதமா இல்ல, அது ஒரு முழுமையான சரணடைதல். கடவுளே, நான் ஒண்ணுமே இல்ல, இனி நான் பேச மாட்டேன்னு சொன்னாரு. இங்கதான் யோபு உண்மையான ஞானத்தை அடைகிறாரு. இந்த தாழ்மையான சரணடைதலுக்கு அப்புறம் கதை ஒரு புது வழியில பயணிக்க ஆரம்பிக்குது. நம்பிக்கையோட சோதனை முடிஞ்சு அதோட வெற்றி ஆரம்பமாகுது. அந்த மௌனத்துக்கு அப்புறம், அந்த பொறுமைக்கு அப்புறம், அந்த தளராத நம்பிக்கைக்கு அப்புறம் மீட்பு வந்துச்சு. இழந்தது எல்லாமே திரும்ப கிடைச்சது. ஆனா சும்மா இல்ல, முன்னாடி இருந்ததை விட 2 மடங்கா. ஆமா, கடவுள் யோபோட வாழ்க்கைய மறுபடியும் கட்டி எழுப்பினாரு. இழந்த ஆடு மாடுகளுக்கு பதிலா 2 மடங்கு. புதுசா பிள்ளைகள், ஒரு புது குடும்பம். இது வெறும் இழந்தத சரிக்கட்டுறதில்ல, இது கடவுளோட அன்போட வெளிப்பாடு. சோதனையோட முடிவுல அழிவில்ல, மீட்புதான் இது நமக்கு காட்டுது. அப்போ யோபுவோட கதை நமக்கு என்ன சொல்லுது? வாழ்க்கையில கஷ்டமே வராதுன்னு இல்ல, ஆனா அந்த கஷ்டத்துக்கான காரணம் நமக்கு புரியலனா கூட நம்பிக்கையோட அதை ஜெயிக்க முடியும் தான் சொல்லுது. ஆரம்பத்துல கேட்டாங்கல்ல ஒரு கேள்வி, அதுக்கு இதுதான் பதில். எனக்கு என் கடவுளை புரிஞ்சுக்க முடியலனாலும் நான் அவரை நம்புவேன். இதுதான் எதுக்கும் அசையாத உண்மையான நம்பிக்கை.